வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அம்பேத்கர் வாழ்க்கையின் சித்தாந்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் உத்வேக தூணாக மாறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சீர்திருத்தங்களாக உள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர். இதனிடையே குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய சிறப்பான பணிகள் மூலம் உலகத்திற்கு ஒரு சிறந்த முன் உதாரணத்தை உருவாக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். பன்முகத் தன்மை கொண்ட டாக்டர் B.R. அம்பேத்கர் பொருளாதாரம், கல்வி, நீதி உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவில் சாதித்ததாகவும் புகழாரம் சூட்டினார். அண்ணல் அம்பேத்கரின் ஒவ்வொரு சாதனையும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கரின் 134வது பிறந்த தினத்தை ஒட்டி நாட்டு மக்கள் அனைவரது சார்பாக அவருக்கு தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்பேத்கரின் உத்வேகத்தால் தான் இன்று சமூக நீதிக்கான கனவை நனவாக்குவதில் நாடு அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது கொள்கைகளும் லட்சியங்களும் சுயசார்பு மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான வலிமையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பாரத் ரத்னா டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிறைவேற்றியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் என்றும், அவரது எழுச்சியூட்டும் வாழ்க்கை இன்றைய தலைமுறையினருக்கு பாடமாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளில் அவரது வாழ்க்கையை கற்பதன் மூலமும் அவரது கொள்கையை பின்பற்றுவதன் மூலமும் வலுவான மற்றும் பலமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாரத் ரத்னா B.R. அம்பேத்கரின் 134வது பிறந்த தினத்தை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு சாய் ஜெய சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திரு சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கண்ணடி, திரு சம்பத், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அஇஅதிமுக சார்பில் மாநில செயலாளர் திரு அன்பழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மதிமுக, அம்பேத்கர் அமைப்பினர் மற்றும் சமூக அமைப்பினர் ஊர்வலமாக சென்று அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. அம்பேத்கர் வாழ்க்கையின் சித்தாந்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் உத்வேக தூணாக மாறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
அவர் இன்று ஹரியானாவின் ஹிசார் விமான நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி விமான நிலையத்திற்கு முதல் வணிக விமானத்தையும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், டாக்டர் B.R. அம்பேத்கரின் வாழ்க்கை மற்றும் சித்தாந்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசுக்கு ஒரு உத்வேகத்தின் தூணாக மாறி உள்ளதாக கூறினார். ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதிவாசிகளுக்கு உதவுவதே அரசின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். ஹரியானா மாநிலம் விரைவான தொடர்ச்சியான வளர்ச்சியை காணும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த தினம் தலித்துகள், ஒடுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய சமூகத்தினருக்கு ஒரு தீபாவளி போன்றது என்றும் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹிசாரில் இருந்து அயோத்திக்கு வணிக விமானத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 410 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள ஹிசார் விமான நிலையத்தின் விரிவாக்க கட்டிடத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். தமிழ் புத்தாண்டு தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி இன்று அதிகாலை முக்கிய ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழ் புத்தாண்டு குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சித்திரை மாதத்தின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு பிறப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள தமிழர்களால் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. குரோதி ஆண்டு நிறைவு பெற்று விஸ்வாவசு ஆண்டு பிறப்பதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று விழாக்கோலம் காணப்பட்டது. இல்லத்திலும் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் நடைபெற்றன. பண்டைய காலத்தில் பங்குனி மாத இறுதியில் அல்லது சித்திரை முதல் நாளில் வேங்கை மரம் பூக்கும். இதையே தமிழ் புத்தாண்டின் தொடக்கமாக தமிழர்கள் கணக்கிடுகின்றனர். தமிழ் புத்தாண்டிற்கு முதல் நாள் வீட்டை தூய்மைப்படுத்தி அலங்கரிப்பது தமிழர்களின் வழக்கமாக இருந்து வருகிறது. மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள், தாம்பூலம், வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், நகைகள், நெல் உள்ளிட்ட தானியங்கள் என்று மங்கள பொருட்களை வைத்தும் வழிபடுவது வழக்கமாக உள்ளது. புத்தாண்டில் அதிகாலையில் நீராடி வாசலில் கோலமிட்டு தமிழர்கள் புத்தாடை அணிவர். வாழ்க்கை என்பது இனிப்பும் கசப்பும் என்பதனை உணர்த்துவதற்காகவே இன்றைய உணவில் வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இடம்பெறும். பின்னர் சிறியவர் முதல் பெரியவர் வரை கோவில்களுக்கு செல்வது வழக்கமாக உள்ளது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சீர்திருத்தங்களாக உள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அவர் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற அகில இந்திய தடய அறிவியல் உச்சிமாநாட்டில் பங்கேற்று பேசினார். நீதி தேடுபவர்களுக்கு சரியான நேரத்தில் நீதி கிடைப்பதையும், நீதி கிடைப்பதில் திருப்தி அடைவதையும் உறுதி செய்ய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பை வலுப்படுத்துவதில் தடய அறிவியல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பாதுகாப்பான மற்றும் திறமையான இந்தியாவை உருவாக்குவதே முக்கிய நோக்கம் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சரியான நேரத்தில் நீதி வழங்க வேண்டும், மரண தண்டனை விகிதத்தை அதிகரிக்க வேண்டுமென்றால் தடய அறிவியல் இல்லாமல் அது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார். தமிழ் புத்தாண்டு வைசாகி, விஷு, பகாத் பிஹு, பொய்லா, பொய்ஷாக், மேஷாதி உள்ளிட்ட புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாடுகளில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புத்தாண்டு நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் புத்தாண்டு மலர்கின்ற இந்த நாளில் உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நடப்பு ஆண்டு விசைப்படகுகளுக்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. மீன் இனத்தை பாதுகாக்கும் வகையில் இன்று முதல் வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இக்காலகட்டத்தில் நாட்டு படகுகள் மூலமும் சிறிய படகுகள் மூலமும் மீனவர்கள் வழக்கம் போல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவார்கள். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கி கடன் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல வைர வியாபாரி மெகுல் சோக்சி பெல்ஜியத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக மத்திய புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 65 வயதான அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாகவும் தற்போது அவர் சிறையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உடல்நலக் குறைவு மற்றும் பிற காரணங்களை காட்டி அவர் ஜாமீன் கோருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அம்பேத்கர் வாழ்க்கையின் சித்தாந்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் உத்வேக தூணாக மாறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சீர்திருத்தங்களாக உள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.